அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கக்கூடிய 3 பெண் அதிகாரிகளுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ராகவேந்திரான்னு ஒரு கிரைம் பிரான்ச் அதிகாரியை போட்டிருந்தாங்க. அவர் கூட ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அதற்கும் இவங்க கொடுத்த ப்ரெஷர் தான் காரணம்னு சொல்லப்படுது. இப்படி ஒரே வழக்கில் பல சிக்கல்கள் இருக்கிறது சார். அதாவது நீங்கள் சொல்கிறவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறப்போவே வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவாங்க, விஆர்எஸ். அந்த விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த விஆர்எஸ் கொடுத்தாங்கன்னா உடனே ரிலீவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு 3 months 6 months டைம் இருக்குது. அந்த டயத்துக்குள்ளே திருப்பி அவருக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடலாம். அதே மாதிரி அதிகாரிகளும் அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் போகிறீங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ செலக்ட் பண்ணி, அவர்லாம் டைரக்ட் எஸ்ஐ தான் செலக்ட் ஆகிருப்பார். செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரைனிங், 1 வருஷம் ட்ரைனிங், 6 மாதம் ப்ராக்டிஸ் ட்ரைனிங், அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஷன் 1 வருஷம் கொடுத்து 2.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கப்புறமா அவருக்கு இத்தனை வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வழக்குகளை கொண்டு வந்து அவரை இன்ஸ்பெக்டர் ஆக்கி, இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பி ஆக போகிறார். அது வரைக்கும்னா கிட்டத்தட்ட இது ஒரு 10 வருஷம், அது ஒரு 10 வருஷம், 20 வருஷம் அவரோட சர்வீஸ், அவரோட நாலேஜ், அவரை யூஸ் பண்ணவரை வேண்டான்னு சொல்கிறப்போ இன்னொருத்தர் எடுக்கணும்னா திருப்பி ஆரம்பத்துலேருந்து வரணும். அப்போ இவருக்காக இவர் நாலேஜை வளர்க்கறதுக்காக செலவு பண்ண பணங்கள்லாம் வேஸ்ட்டாக போகும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு இழப்பு தான். அவருக்கு வந்து 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டுங்கிற அப்படிங்கிறது வந்து அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி போகிறாங்கன்னா அவங்கள போக விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இவருக்கு யாருக்கு அதிகாரம் அப்படின்னா, இவர் இன்ஸ்பெக்டர் வந்தாச்சுன்னா டிஜிபிக்கு தான் அதிகாரம், ஐஜிக்கு அதிகாரம், டிஜிபி அவங்கக்கிட்ட தான் வந்து முடிவு பண்ணணும் இவர் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் கொடுக்குற அந்த பெட்டிஷன் கீழே இருந்து ரெக்கமெண்ட் ஆகி போகும். ரெக்கமெண்ட் பண்ணையிலே இவருக்கு மேலதிகாரி கேட்பார், ஏன் போகிறங்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனையா, உடல் நலம் பிரச்சனையா, எல்லாம் கேட்டு பண்ணவே மாட்டாங்க. அப்புறமும் இவர் போய் கெஞ்சி கூத்தனதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. அப்படி படிப்படியாக போகும். போனதுக்கப்புறம் அவங்க திருப்பி அனுப்புவாங்க, அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்படி விசாரிக்கிறதுக்காக அதுக்கிடையில் இவர் மனம் மாறிடலாம். அதுக்காக ஒரு 3 months டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கங்க. 3 months எனக்கு தெரிஞ்சு இப்போ 6 months ஆகிறீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த டயத்தில் வந்து அப்படி இருக்கிற டயத்தில் இவருக்கு ப்ரொமோஷன் வந்துடுது. யாருக்கு, இப்போ நீங்கள் சொன்ன அதிகாரிக்கு ப்ரொமோஷன் ஆகி அவரை வந்து சைபர் கிரைம் போடுறாங்க. இந்த சைபர் கிரைமுக்கு போடையில் அப்போ அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு டிஎஸ்பி தேவைப்படுது. உடனே அவரை தூக்கி அரைச்சிடுறாங்க.